வணக்கம் நண்பர்களே. சொத்து வரி கட்ட போறீங்களா? நில்லுங்க. வீடு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசின் அதிரடி சர்ப்ரைஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே தொடருங்கள். அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் பரபரப்பு அதிகரித்து வரும் சூழலில் சொத்து வரி உயர்வு தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மாநகராட்சிகளின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கும் சொத்து வரி மூலம் சாலை பராமரிப்பு, குடிநீர் வசதி, சுகாதார பணிகள், திடக்கழிவு மேலாண்மை, தெருவிளக்குகள், பூங்காக்கள் மற்றும் நோய் தடுப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் சொத்து வரியை உரிய காலத்தில் செலுத்த ஊக்குவிக்கும் வகையில் குறிப்பிட்ட தேதிக்குள் முழு தொகை செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படுவதுடன் தாமதம் செய்தால் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு சொத்து வரியை இரட்டிப்பாக உயர்த்தியதையும் அதனைத் தொடர்ந்து 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்று 2024 முதல் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு அமல்படுத்தப்பட்டதையும் பொதுமக்கள் இன்னும் மறந்திருக்கவில்லை. இந்த விதிப்படி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் சொத்து வரி தானாக உயர வேண்டும் என்றாலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படக்கூடாது என்பதற்காக 2025ஆம் ஆண்டிற்கான 6% சொத்து வரி உயர்வை தமிழக அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுத்தம் நிரந்தரமானது அல்ல என்றும் தேர்தல் நடைமுறைகள் முடிந்த பின்னர் மீண்டும் வரி உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசின் இந்த முடிவு வீடு மற்றும் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு உடனடி நிம்மதியை அளித்தாலும் உள்ளாட்சி அமைப்புகளின் வருவாயில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். உதாரணமாக சென்னை மாநகராட்சி மட்டும் ஆண்டுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் வரை சொத்து வரி வருவாய் பெறும் நிலையில் 6% வரி உயர்வு நிறுத்தப்பட்டதால் மட்டும் சுமார் 60 லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நகர வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் தூய்மை பராமரிப்புக்கு இந்த நிதி அவசியமானதாக இருந்தாலும் அரசியல் சூழல் மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிந்த பின் வரி உயர்வு மீண்டும் அமலுக்கு வரும் போது உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலை சீராகும் என்றும் அதுவரை நிலுவை சொத்து வரிகளை விரைவாக வசூலித்து இழப்பை ஈடுகட்ட அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த தகவல் நிலம் மற்றும் சொத்து நிலம் வீடு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.